வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் நம்பர் 2.5ல் இருக்கக்கூடிய 9th எக்ஸசைஸ் தான். ஃபைண்ட் எக்ஸ் கமா ஒய் அண்ட் இஜெட் கிவன் தட் த நம்பர்ஸ் எக்ஸ் 10 ஒய் 24 இஜெட் ஆர் இன் ஏபி. இதெல்லாம் ஏபியில் வரிசையாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஒய் இஜெட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கத ஏபியை நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது இதெல்லாம் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3, டேர்ம் 4, டேர்ம் 5 ஓகேங்களா. ஸோ அப்போ டி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1 ஓகேங்களா. ஸோ 10 மைனஸ் எக்ஸு இதுதான் டி. ஸோ அதே இதை டி ஒன்றுன்னு கூட வச்சுக்குவோம். இந்த இடத்துல டி டூன்னு எடுக்கிறேன். டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2. ஸோ டேர்ம் 3 ஒய், டேர்ம் 2 10, டி டூன்றது ஒய் மைனஸ் 10. அடுத்தது டி த்ரீ எடுக்கிறேன். டேர்ம் 4 மைனஸ் டேர்ம் 3. ஸோ டேர்ம் 4ன்றது 24, டேர்ம் 3ன்றது ஒய். ஸோ டி த்ரீ வந்து ஒய் மைனஸ் 24 மைனஸ் ஒய் ஓகேங்களா. அடுத்தது டி ஃபோர் அப்படின்றப்ப டேர்ம் 5 மைனஸ் டேர்ம் 4 இஜெட் மைனஸ் 24 ஓகேங்களா. இது டி ஃபோர். ஸோ மொத்தம் நான் டி ஒன், டி டூ, டி த்ரீ, டி ஃபோர் 4 கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். பட் ஏபினால என்னது, டி ஒன் ஈக்குவல் டு டி டூ ஈக்குவல் டு டி த்ரீ ஈக்குவல் டு டி ஃபோர் தான். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டி டூ ஈக்குவல் டு டி த்ரீ எடுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ டி த்ரீன்றது ஒய் மைனஸ் 10, டி டூன்றது டி த்ரீன்றது 24 மைனஸ் ஒய் ஓகேங்களா. இப்போ ஒய் எல்லாம் ஒரு சைடும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடும் கொண்டு போகிறேன். இந்த ஒய்யை எழுதுகிறேன். இந்த ஒய் மைனஸ் ஒய் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் ஒய்யாக மாறுது 24. இந்த மைனஸ் 10 அந்த சைடு போகும்போது ப்ளஸ் 10 மாறும். ஸோ அப்போ 2y ஈக்குவல் டு 34, ஒய் ஈக்குவல் டு 34 டிவைடட் பை 2 17 ஓகேங்களா. ஸோ ஒய்யோட வேல்யூ 17 எனக்கு ஒய் கிடச்சிருச்சு. இப்போ ஒய்யோட வேல்யூ 17 போட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்து டி ஒன் ஈக்குவல் டு டி டூ போட்டு பாருங்கள். ஸோ டி ஒன் வந்து 10 மைனஸ் எக்ஸ், டி டூ ஒய் மைனஸ் 10. ஒய்யோட வேல்யூ 17 மைனஸ் 10, 10 மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா. ஸோ 7. இந்த எக்ஸை நான் அந்த சைடு கொண்டு போனால் எக்ஸ் அப்படியே வரும். சரி, மைனஸ் எக்ஸே இருக்கட்டும். இந்த 10 அந்த சைடு வரும்போது மைனஸ் 10. 7 மைனஸ் 10. ஸோ பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை கழிங்க 3. பெரிய நம்பர் பக்கத்தில் என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஓகேங்களா. நம்ம நிறைய விதத்தில் செய்யலாம் இதை. எப்படி எனக்கு நான் வருதோ அதேமாதிரி செஞ்சுட்டேன். உங்களுக்கு வேறு மாதிரி மாற்றி செய்யணும்னு சொன்னால் கூட செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸு ஒய்யையும் இருக்கும்போது இந்த ஒய்யை மட்டும் நான் அந்த சைடு கொண்டு போயிட்டு மற்ற எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போய் இந்த எக்ஸை மட்டும் அந்த சைடு கொண்டு போயிட்டு ஒய் மைனஸ் 10 இந்த சைடு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் ஒய் ப்ளஸ் 10 அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக அதை செய்ய முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்மளுக்கு எப்படி வேணாலும் செய்யலாம். ஸோ இப்போ எக்ஸு கிடச்சிருச்சு, ஒய் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இஜெட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், டி த்ரீ ஈக்குவல் டு டி ஃபோர் போட்டாலும் சரி, டி டூ ஈக்குவல் டு டி ஃபோர் போட்டாலும் சரி, டி ஒன் ஈக்குவல் டு டி ஃபோர் போட்டாலும் சரி தான். ஏன்னா எக்ஸ் ஒய் நமக்கு தெரியும். ஸோ அப்போ டி த்ரீ வந்து 24 மைனஸ் ஒய், டி ஃபோர் வந்து இஜெட் மைனஸ் 24 ஓகேங்களா. இஜெட் மைனஸ் 24. ஸோ இப்போ ஒய்யோட வேல்யூ 24 மைனஸ் ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 17. இந்த மைனஸ் 24 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 24 ஈக்குவல் டு இஜெட் ஓகேங்களா. ஸோ 24 மைனஸ் 17 அப்படின்னா 7 வரும். ப்ளஸ் 24 ஈக்குவல் டு இஜெட். தேர்ஃபோர் இஜெட் ஈக்குவல் டு 24 ப்ளஸ் 7 31 ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு அவங்க கேட்டிருக்கக்கூடிய எக்ஸு ஒய் இஜெட் இதுதான். எக்ஸு வந்து 17, சாரி எக்ஸு வந்து 3, ஒய் வந்து 17, இஜெட் வந்து 31 ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாலும் தெரியும். எக்ஸுக்கு பதில் 3 போட்டிங்கன்னா 3, 10, 7 ஆட் ஆகிருக்கும். 10க்கு அப்புறம் 17, 7 ஆட் ஆகிருக்கும். 17க்கு அப்புறம் 24, 7 ஆட் ஆகிருக்கா. 24க்கு அப்புறம் 7 போட்டிங்கன்னா 31. ஸோ கரெக்டாக அந்த ஏபி வந்து நிற்கும். கேட்டிருக்கிறது XYZ தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 2.5ல் இருக்கக்கூடிய 10th சம் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ 10th சம் பாருங்கள். இன் எ தியேட்டர் தேர் ஆர் 20 சீட்ஸ் இன் த ஃப்ரண்ட் ரோ ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரோவில் 20 சீட் இருக்குது. அண்டு 30 ரோட்ஸ் வேர் அலாட்டட். மொத்தம் 30 ரோ இருக்குது ஓகேங்களா.
30 ரோ இருக்குது. அதில் ஃபஸ்ட் ரோவில் 20 சீட் இருக்குது. ஈச் சக்சஸிவ் ரோ கண்டைன்ஸ் 2 அடிஷ்னல் சீட் தேன் இட்ஸ் ஃப்ரண்ட் ரோ. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு அடுத்தடுத்த ரோவும் பார்த்தீங்கன்னா முந்தின ரோவில் இருக்கிறத விட 2 சீட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 அடிஷ்னல் சீட்ஸு. ஓகேங்களா? ஃபஸ்ட் ரோவில் இப்போ 20 சீட் இருக்குன்னா செகண்ட் ரோவில் 22 சீட் இருக்கும். தேர்ட் ரோவில் 24 சீட் இருக்கும். இப்படி 2 2 ஆட் ஆகிட்டே இருக்குது. ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இன் த லாஸ்ட் ரோ. ஸோ லாஸ்ட் ரோவில் எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோ 1ல் 20 சீட்ஸ் இருக்குது. ரோ 2ல் என்ன இருக்குது, 20லேருந்து 2 சீட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதேமாதிரி ரோ 3ல் 20லேருந்து இந்த 20 + 2ல் இருந்து 2 சீட் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது 30th ரோவில் எத்தனை சீட்டு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ இது நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த சீக்வன்சஸ் நம்பரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டேட்டா A = 20. ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் எத்தனை வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லேருந்து செகண்டுக்கு எத்தனை இருக்குது, 2. செகண்ட்லேருந்து தேர்டுக்கு 2. ஸோ அப்போ எல்லாமே 2 தான் டிஃப்ரென்ஸு. ஸோ டிஃப்ரென்ஸ் = 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, இந்த 30th ரோ 30வது ரோவில் மொத்தம் எத்தனை சீட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோவில் 20 சீட்டு மாதிரி 30வது ரோவில் எத்தனை சீட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா TN = A + N - 1 × D. ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த கேட்டிருக்க லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேர்மா இல்லை பர்டிகுலர் டேர்மா அதில் இருக்கக்கூடிய டேட்டா என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா TN. அதாவது அந்த சீரீஸில் வரக்கூடிய நம்பரை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா TN. ஓகேங்களா? இங்கே 30th ரோ அப்படின்னா N = 30. ஓகேங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்க டேட்டா. 3 டேட்டா வச்சு அவங்க கொடுத்துருக்க ஃபார்முலா வச்சு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ N = 30க்கு T30 = A வந்து 20 ப்ளஸ் Nன்றது 30 - 1 × 2. ஸோ 20 ப்ளஸ் 30 - 1 29 × 2. ஸோ பாருங்கள், நான் ப்ராக்கெட் இருக்கும்போது மல்டிப்ளிகேஷன் அப்படின்றத சிம்பாலிக்காக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? கிராஸ் போடாமல் ரெண்டுமே ப்ராக்கெட் போட்டிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உள்ளே மைனஸ் இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த இடத்துல குழப்பம் வராமல் அழகாக செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால் ப்ராக்கெட் போட்டே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ 20 + 29 × 2 58. ஸோ 20 + 58 78. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் த 30th ரோ = 78 எடுத்து எழுதிடலாம். ஓகேங்களா? therefore total number of seats in the 30th row = 78. ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது தான். ஸோ இதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுத தேவையில்லை. இதை மட்டும் எடுத்து எழுதினால் போதும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இப்போ வாங்க அடுத்த சம் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 2.5ல் இருக்கக்கூடிய 11th சம் தான். த சம் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் தட் ஆர் இன் ஏபி. ஏபியில் இருக்கக்கூடிய 3 அடுத்தடுத்த நண்பர்களோட எண்களோட கூட்டுத்தொகை 27. ஓகேங்களா? கூட்டினா 27 வரணும். அண்ட் தேர் ப்ராடக்ட் இஸ் 288. மல்டிபிள் பண்ணால் 288. 3 நம்பரை மல்டிபிள் பண்ணால் 288 வரணும். ஃபைண்ட் த 3 டேர்ம்ஸ். அந்த 3 டேர்மும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏபியில் இருக்கிறதுனால நம்ம அந்த 3 டேர்மும் ஃபஸ்ட் டேர்ம் A - D, செகண்ட் டேர்ம் A, தேர்ட் டேர்ம் A + D அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? லெட் அஸ் அஸ்யூம் ஃபஸ்ட் டேர்ம் B A - D, செகண்ட் டேர்ம் B A அண்ட் தேர்ட் டேர்ம் B A + D. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 3 டேர்மையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா A - D + A + A + D 3ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் வந்து 27. ஓகேங்களா? அதே மாதிரி 3 டேர்மையும் மல்டிபிள் பண்ணால் D × A × A + D மல்டிபிள் பண்ணால் 288 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் கிவன் டேட்டா. ஸோ இப்போ இதில் இருந்து நான் எடுக்கிறேன் A - D A A + D. ஸோ A + A + A என்ன இருக்குது, 3A - D + D கேன்சல் ஆயிரும். ஸோ 3A = 27. A = 27/3. இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். இது நிறைய இடம் சொல்லியாச்சு. ஸோ கட் பண்ணோம் அப்படின்னா A = 9. ஓகேங்களா? ஸோ ஏவை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வாங்க. A - D × A × A + D. ஸோ 3ஐ மல்டிபிள் பண்ணால் எனக்கு இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். A × A A². ஓகேங்களா?
ஏ ஸ்கொயர் ஏ இன்ட்டு டி மைனஸ் ஏடி ஓகேங்களா. ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏடி இன்ட்டு ஏ ப்ளஸ் டி. சாரி, இதை நம்ம இப்படி பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தடில் ஈஸியாக போடலாம். இது கொஞ்சம் வந்து காலேஜ் லெவலில் போடுற மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி ரெண்டு இருக்கா. ஸோ என்ன அப்படின்னா ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏ ப்ளஸ் டி அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் எழுதலாமா. இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 288 ஓகேங்களா. ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அந்த ஃபார்முலாவில் ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏ ப்ளஸ் டியை ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ 9 ஏவோட வேல்யூ 9 ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. இந்த ஏ வந்து இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும் ஓகேங்களா. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வரும். ஸோ ஏ வரும். ஏவோட வேல்யூ 9 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். டேரெக்டாக 9 எழுதிடலாம் ஓகேங்களா. ஸோ இதை கட் பண்ணிங்க அப்படின்னா 3 9s are 27, 2 9s are 18, 32 அப்படின்னு வரும். என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32 ஓகேங்களா. ஸோ ஏ ஸ்கொயரோட வேல்யூ நம்ம இங்கே அப்ளை பண்ணலாமா. ஏ வந்து 9 அப்படின்னா ஏ ஸ்கொயர் என்ன வரும், 9 போட்டு பார்ப்போம். 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. ஸோ 9 ஸ்கொயர் அப்படின்றது 81. இந்த 32 அந்த சைடு வரப்போகுது. ஸோ வரும்போது மைனஸ் 32. இந்த மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது ப்ளஸ் டி ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ 81 மைனஸ் 92 ஈக்குவல் டு டி ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்டெப்பில் இருந்து நான் இங்கே எழுதுகிறேன். 81 மைனஸ் 32 ஈக்குவல் டு டி ஸ்கொயர். 81 மைனஸ் 32 பார்த்தீங்கன்னா 49 வரும் ஓகேங்களா. ஸோ 49 ஈக்குவல் டு டி ஸ்கொயர். அப்போ டி ஈக்குவல் டு என்னது, இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். 49 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் ஈக்குவல் டு 7 ஓகேங்களா. ஸோ டி ஈக்குவல் டு 7 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஏ ஈக்குவல் டு 9, டி ஈக்குவல் டு 7 ஓகேவா. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது அந்த அந்த சீக்வன்ஸில் வரக்கூடிய 3 டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து வழக்கம் போல் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏபியில் வந்துச்சு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ தான். செகண்ட் டேர்ம் வந்து ஏ ப்ளஸ் டி, தேர்டு டேர்ம் ஏ ப்ளஸ் 2டி, ஃபோர்த்து டேர்ம் ஏ ப்ளஸ் 3டி ஓகேங்களா. ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏன்றப்ப 9, இங்கே வந்து 9 + 7, 9 + 7 சாரி 2 × 7, 9 + 3 × 7 டாட் 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 ஓகேங்களா. therefore the APs are 9, 9 + 7 16, இங்கே வந்து 2 7s are 14, 14 + 9 23, 3 7s are 21, 21 + 9 30 டாட் 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 ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஏபி ஓகேங்களா. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 3 மெத்தடில் செய்யலாம். ஸோ இது ஒரு விதம் அவ்வளோதான் ஓகேங்களா. இப்படி தான் செய்யணும் கிடையாது, இந்த விதத்துலையும் செய்யலாம். நீங்கள் என்ன சொல்லியிருக்கோம், இந்த 3 டேட்டாவுமே கிவன் ஏபி வந்து என்ன அப்படின்னா கான்சிக்யூட்டிவ் ஏபி அப்படின்றப்ப கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டின்னு எடுத்துட்டேன். ஸோ 3ஐயும் ஆட் பண்ணுனா 27 நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா. 3ஐயும் ஆட் பண்ணும்போது மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகும். ஸோ 3a = 27, a = 27/3ன்னு வந்துடும். a = 9. நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேருந்து தான் நான் சொன்னேன் ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏ ப்ளஸ் டி. இந்த 3ஐயும் மல்டிபிள் பண்ணால் 288. ஸோ அப்போ ஏ மைனஸ் டியும் ஏ ப்ளஸ் டியும் மல்டிபிள் பண்ணுறேன். நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா தான். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் இந்த இடத்துல நான் எழுதியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அப்போ ஏ மைனஸ் டியும் ஏ ப்ளஸ் டியும் எடுத்து எழுதும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் போட்டிருப்பேன் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 288 ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஏவோட டேட்டா 9 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இந்த 9ஐ நான் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு வரும்போது இங்கே மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாக மாறிடும். ஸோ கட் பண்ணோம் அப்படின்னா 288 9ஐ கட் பண்ணால் 32 ஓகேங்களா. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. ஸோ அதான் இங்கே எழுதிருக்கேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. ஏக்கு பதிலாக 9 போட்டு பார்க்குறேன். 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 32. ஸோ 9 ஸ்கொயர்ன்றது 81, 81 மைனஸ் 32 ஈக்குவல் டு டி ஸ்கொயர். ஸோ 81 மைனஸ் 32 ஈக்குவல் டு டி ஸ்கொயர்ன்றப்ப இதையும் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு ஆன்சர் 49 வரும். ஸோ 49 ஈக்குவல் டு டி ஸ்கொயர். அப்போ டி ஈக்குவல் டு 49 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 7. ஸோ ஏ வந்து 9 வந்துருச்சு, டி வந்து 7 கிடச்சிருச்சு. ஆனால் ஏபி வந்து ஏ, ஏடி, ஏ ப்ளஸ் 2டி, ஏ ப்ளஸ் 3டி ஓகேங்களா.
ஸோ அப்போ ஏக்கு 9 9 + 7 9 + 2 × 7 9 + 3 × 7. ஸோ இதை அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு வேண்டிய ஏபி கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ஏபியில் இருக்கக்கூடிய 3 டேர்ம்ஸ். அவன் ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸாக நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸாக எதுவுமே கேட்கல. ஸோ அதனால நம்ம ஒரு 4 டேர்ம்ஸ் எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? So next 12th sum, the ratio of 6th and 8th term of an AP is 7:9. ஓகேங்களா? ரேஷியோ வந்து 6th டேர்முக்கும் 8th டேர்முக்கும் 7:9. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9th and 13th டேர்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 6th டேர்ம்னா a + 5d எழுதும். 8th டேர்ம்னா a + 8 17 எழுதுவோம். T8 ஈக்குவல் டு ஸோ ரேஷியோ ஆஃப் 6th and 8th அப்படின்றப்ப T6:T8 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. a + 5d a + 7d அப்படின்றது தான். ஸோ இதை அவங்க டேர்மில் எப்படி கொடுத்துருக்காங்க 7:9 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கூட தேவையில்லை, இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ a + 5d a + 7d = 7:9. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ரேஷியோ அப்படின்னாலே மேலே ஒன்று அடுத்த நம்பர் இருக்கிறது கீழே அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறத நியூமரேட்டர்லையும் ஈஸ்ட்டுக்கு கீழே இருக்கிறத டினாமினேட்டர்லையும் எழுதலாம். ஸோ 7/9. ஓகேங்களா? ஸோ அதே தான் ஈக்குவல் டு இங்கே எழுதிட்டு இந்த பக்கம் 7:9 7/9 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 9 இந்த பக்கமும் இந்த கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் எந்த சைடும் மல்டிபிள் பண்ணுறோம். அதாவது டினாமினேட்டரில் எந்த நம்பரும் வரக்கூடாது அப்படின்றப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள் 9 வந்து மேலே வந்துருச்சு, இந்த சைடு ஆப்போசிட் சைடு வந்துடும். ஏன்னா நமக்கு தெரியும் டிவிஷனில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். ஓகேங்களா? சைடு மாறிச்சு அப்படின்னா டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாகவும் மல்டிப்ளிகேஷன் டிவிஷனாகவும் மாறும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இல்லைனாலும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். கீழே இந்த ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடு போனோம்னா டிவிஷனாக இருக்குது. அப்போ இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ இப்போ தான் நான் அதை தான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 9 × a + 9 × 5d. ஸோ 45d ஈக்குவல் டு 7 × இது a. ஸோ 7 கரெக்டு தான் 7a + 49d. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏவெல்லாம் ஒரு சைடும் டிஎல்லாம் ஒரு சைடும் போகுது. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கிறது ப்ளஸில் இருக்குது, முன்னாடி இது ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸில் வரும். ஸோ 9a - 7a ஈக்குவல் டு 49d. இந்த 45d அந்த சைடு வரும்போது மைனஸில் வரும். ஸோ 9 - 7 2a ஈக்குவல் டு 49 - 45 4d. ஓகேங்களா? ஸோ அப்போ a இந்த d மட்டும் இங்கே வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஓகேங்களா? a/d d வந்து இந்த சைடு வரும்போது டிவிஷன் வந்துடும். a/d ஈக்குவல் டு இந்த 2 இந்த சைடு வரும்போது 4/2ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ நம்பர் எல்லாம் ஒரு சைடும் வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடும் இந்த ஆல்ஃபபெட்டெல்லாம் ஒரு சைடும் கொண்டு வர்றேன். ஸோ அப்போ a இந்த சைடு இருக்குது, d இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷன் இருந்தது டிவிஷனில் வந்துடும். 2 இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த சைடு போகும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா 2/1. therefore a ஈக்குவல் டு 2 d ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். a ஈக்குவல் டு 2 d ஈக்குவல் டு 1. எப்படின்னா இதை எப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்ம எப்படி இங்கே எடுக்கும்போது ரேஷியோவில் இருந்ததை டிவிஷனாக எடுத்தோம் இல்லையா? ஸோ அதே தான் டிவிஷனில் இருக்கிறத ரேஷியோவாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா? a/d ஈக்குவல் டு 2/1. அப்போ a ஈக்குவல் டு 2 d ஈக்குவல் டு 1. ஸோ அதுதான் மேலே எண்ணத்தில் எடுத்தோமோ அதே தான் கொண்டு வந்து முடிச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ கிடச்சிருச்சு, டியோட வேல்யூ கிடச்சிருச்சு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? T9:T13 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா மேலே முதல் வர நம்பர், கீழே வந்து ரெண்டாவது வர நம்பர். ஸோ a + 9d அதாவது 9th டேர்ம் அப்படின்னாலே 8d. ஏன்னா n-1 தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. ஓகேங்களா? அதாவது Tn ஈக்குவல் டு a + n-1 × d. இந்த ஃபார்முலா எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஓகேங்களா? Tn ஈக்குவல் டு a + n-1d அப்படி தான் எழுதியிருக்கோம். இங்கே 9th டேர்ம் அப்படின்னா 6th டேர்ம் அப்படின்னா 5d எழுதியிருப்போம், 8th டேர்ம்னா 7d எழுதியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கே 9th டேர்ம் அப்படின்றப்ப 8d, 13th டேர்ம் அப்படின்றப்ப 12d. ஓகேங்களா? ஸோ இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து 2 + 8 × dக்கு வந்து 1.
ஏக்கு வந்து 2 + 8 12 டிக்கு பதிலாக 1. ஸோ 2 + 8 × 1 8 தான். 2 + 8 10. 12 × 1 12. 2 + 12 14. ஸோ 5/7. ஓகேங்களா. Therefore the ratio of T9 into T13 equal to 5:7. ஓகேங்களா. ஸோ இது வந்து T9, இது வந்து T13. ஸோ 9th டேர்ம் மேலே இருக்குது, 13th டேர்ம் கீழே இருக்குது. ஸோ அப்போ அதே மெத்தடில் இங்கே எடுத்து எழுதுறேன். T9 வந்து 5, T13 வந்து 7. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய ரேஷியோ. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் அந்த ஃபார்முலா, இந்த ஒரு ஃபார்முலாவை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு கேட்டாலோ இல்லை nth டேர்ம் அப்படின்னு கேட்டாலோ ஃபார்முலா Tn தான். ஓகேங்களா. இந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் பொறுத்த வரைக்கும். ஸோ Tn = a + n - 1 × d. ஓகேங்களா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 2.5ல் இருக்கக்கூடிய 30th சம் தான். ஸோ இன் எ வின்டர் சீசன் லெட் அஸ் டேக் த டெம்பரேச்சர் ஆஃப் ஊட்டி ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே. ஓகேங்களா. மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் டெம்பரேச்சரை கேட்டிருக்காங்க. டு பி இன் ஏபி. ஏபியில் தான் அதோட டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. த சம் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டே இஸ் 0 டிகிரி. ஓகேங்களா. ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. மண்டே டு வெனஸ்டே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் த சம் ஆஃப் த டெம்பரேச்சர்ஸ் ஃப்ரம் வெனஸ்டே டு ஃப்ரைடே இஸ் 18 டிகிரி செல்சியஸ். ஸோ வெனஸ்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் 18 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆன் ஈச் ஆஃப் த 5 டேஸ். ஒவ்வொரு நாளும் அதோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 நாளுக்கும் தனித்தனியாக டெம்பரேச்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ஹிண்ட்ஸு இதுதான். ஆனால் இது மட்டும் இல்லை, இது எல்லாமே எதில் இருக்குது? ஏபியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபியில் இருந்துச்சுனாலே நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ அப்படின்னா, செகண்ட் டேர்ம் a + d, தேர்ட் டேர்ம் a + 2d, ஃபோர்த்து டேர்ம் a + 3d, ஃபிஃப்த்து டேர்ம் a + 4d. ஓகேங்களா. மொத்தம் 5 டேஸ் இருக்கிறதுனால நான் வந்து அதை அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஃப்ரைடே. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு a + t, a + 2d. ஸோ ஃபஸ்ட்டு 3 டேஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குதான்? 0 கிடைக்குதான் டெம்பரேச்சர். ஸோ அப்போ a + a + d + a + 2d = 0. ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 ஆட் பண்ணுங்க. 3a + d + 2d, 3d = 0. 3a + 3d = 0. 3a காமனாக எடுங்க. a + d = 0. ஓகேங்களா. ரெண்டு இடத்துலையும் 3 இருக்கிறதுனால காமனாக வெளியில் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 3 × a 3a, 3 × d 3d வந்துடுதா. ஸோ 3 × a + d = 0. அப்போ a + d = 0/3 0 தான். ஓகேங்களா. ஸோ 0க்கு கீழே எந்த நம்பர் வந்தாலும் அதோட வேல்யூ 0 தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே எழுதிடுறேன். ஸோ வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இது 3 ஆட் பண்ணால் 18 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ a + வெனஸ்டேனா இது a + d, a + 2d. வெனஸ்டேக்கு a + 2d ப்ளஸ் நெக்ஸ்ட்டு a + 3d ப்ளஸ் a + 4d ஈக்குவல் டு எவ்வளவு? 18. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 3a + 2 + 3 + 4 dfல தனியாக ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா. 9d = 18. ஸோ இதுலேயுமே 3 வந்து இருக்குது. மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 தான் எல்லாமே. அப்போ 3யை வெளியில் எடுக்கிறேன். a + 3d = 18. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இதை நீங்கள் எடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட டைரெக்டாக செய்யலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் செஞ்சு காமிச்சிடுறேன். ஸோ அப்போ a + 3d = 18/3 6. ஓகேங்களா. ஸோ இது வந்து a + 3d = 6 அப்படின்றது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேங்களா. ஸோ இதே இது நீங்கள் 3 எடுக்கலைன்னாலும் அப்படியே எழுதலாம். இதே இதை என்ன பண்ணலாம்? செகண்ட் ஈக்குவேஷனாக மெயின்டைன் பண்ணலாம். தப்பு கிடையாது. ஓகேங்களா. செகண்ட் ஈக்குவேஷனை மெயின்டைன் பண்ணி இதில் இருந்து நீங்கள் அடுத்த வேலையை செய்யலாம். நான் சிம்பிளிஃபை பண்ணதுனால இந்த பாயிண்ட் எனக்கு வந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 -2 இல்லாட்டி ஈக்குவேஷன் நம்பர் 2 -1 இந்த மாதிரி பண்ணுங்கள். எது பெரிய நம்பராக இருக்குன்னு பாருங்கள். ரெண்டுலேயும் a இருக்குது. டியில் இங்கே ப்ளஸ் ஒரே ஒரு டி இருக்குது. இங்கே 3 டி இருக்குது. அப்போ இதுலேருந்து இதை கழிக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் செகண்ட் ஈக்குவேஷனை எழுதிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ரெண்டாவது எழுதுறேன். 2 - 1. ஸோ a + 3d = 6. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் a + d = 0. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது சைனை மாற்றணும்.
ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. ஜீரோவுக்கு எந்த சைனும் கிடையாது, மாற்ற தேவையே கிடையாது. ஸோ ஏ மைனஸ் ஏ 0, 3d மைனஸ் d வந்து 2d ஈக்குவல் டு 6. ஸோ 2d ஈக்குவல் டு 6னா d ஈக்குவல் டு 6, இந்த 2 இந்த சைடு வரும்போது டிவைடட் பை 2 3. ஸோ d ஈக்குவல் டு 3. ஓகேங்களா? ஸோ d ஈக்குவல் டு 3 அப்படின்றப்ப இந்த ஈக்குவேஷனில் பண்ணுங்கள். சப் ஈக்குவேஷன் 1 d ஈக்குவல் டு 3 சப் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? a plus d equal to 0 இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ a plus 3 equal to 0, 3 equal to 0. இப்போ a equal to இந்த ப்ளஸ் 3 அந்த சைடு வரும்போது என்ன வரும்? மைனஸ் 3 மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போ d வந்து ப்ளஸ் 3, a வந்து மைனஸ் 3. ஓகேங்களா? ஸோ இப்போ அவன் கேட்டதை எழுதலாமா? என்ன கேட்டிருக்கான்? இது மூணையும் ஆட் பண்ணால் 0 டிகிரி செல்சியஸ். பட் வந்து மண்டேக்கு உரியது a, டியூஸ்டே a plus d, வெனஸ்டே a plus 2d, Thursday a plus 3d, Friday a plus 4d. ஸோ இந்த ஃபார்முலாவில் அந்த நம்ம ஈக்குவேஷன் அப்படியே போடுங்க. ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இதோட டெம்பரேச்சர் a, a plus d, a plus 2d, a plus 3d, a plus 4d. ஓகேங்களா? ஸோ அப்போ a வந்து மைனஸ் 3, d வந்து minus 3 plus 3, minus 3 plus 2 into 3 6, minus 3 plus 3 into 3 9, minus 3 plus 4 into 3 12. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் அப்படியே எழுதுனேன்னா minus 3, 0, 3, 6, 9. ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்க ஆன்சர் இதுதான். அந்த வாரத்தில் 5 நாள் இருக்கக்கூடிய மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேக்குரிய டெம்பரேச்சர் இதுதான் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிடலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்றுமே இல்லை. அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி அப்ளிகேஷன் சம்மெல்லாம் இதோட நிற்காது, 10th நிற்காது. நீங்கள் அடுத்து எது காம்படிஷன் போனாலுமே காம்படிஷன் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கூட இந்த மாடல் தான் வரும் அதிகமாக. ஓகேங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் நல்லா இப்போ இருந்தே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றுக்குங்க. நன்றி. இப்போ வாங்க அடுத்த சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 14th சம்மு, எக்ஸசைஸ் நம்பர் 2.5ல இருக்கக்கூடிய 14வது சம் தான். பிரியா ஏர்ன்டு 15,000 இன் த ஃபர்ஸ்ட் மந்த். ஓகேங்களா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளம் 15,000 அப்படின்னு வாங்குறான். ஓகேங்களா? ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? தேர் ஆஃப்டர் ஹர் சேலரி இன்க்ரீஸ்டு பை 1,500 பெர் இயர். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாதம் 15,000 வாங்குறான். இந்த வருஷம்லாம் அவளோட சம்பளம் 15,000 தான். ஓகேங்களா? 15,000 அடுத்து ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளோடது 1,500 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆகும். சேலரியை ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ 15,000லேருந்து 16,500 செகண்ட் இயர்லேருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இந்த 5,500ன்றது இன்க்ரிமெண்ட். ஹர் எக்ஸ்பென்சஸ் ஆர் 13,000 டூரிங் த ஃபர்ஸ்ட் மந்த். அவளோட எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 13,000. ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி 15,000னா அதில் 13,000 அவள் செலவு பண்ணிடுவான். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் மந்த்து அதே தான், இயர் ஃபுல்லாக அதே தான். இது ஃபர்ஸ்ட் மந்த்னு சொல்லியிருக்காங்க, இயர் ஃபுல்லாக அதே தான். ஒவ்வொரு மாதமும் 15,000 சம்பளம் வாங்குவா, 13,000 செலவு பண்ணுவான். இது ஃபர்ஸ்ட் இயரில். அண்ட் த எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ்டு பை 900 பெர் இயர். ஸோ இது எப்படி வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போது 1,500 அவரோட சம்பளம் கூடுதோ அதே மாதிரி அவர் செலவும் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயரில் 900 கூடும். அடுத்து என்ன கேட்குறாங்க? ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹர் டு சேவ் 20,000 பெர் மந்த். ஒரு மாதத்துக்கு 20,000 அவள் சேவ் பண்ணணும் அப்படின்னா அப்போ எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ கொடுத்துருக்கிறத நான் இந்த மாதிரி எடுத்து எழுதுகிறேன். ஸோ ஃபஸ்ட் இயரில் ஜனவரி மாதம் அவள் வேலைக்கு சேர்றா அப்படின்னா அவளோட சேலரி 15,000, அவளோட எக்ஸ்பென்ஸு 13,000, அவளோட சேவிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,000 தான். 15,000ல் 13,000 போயிடுச்சுன்னா 2,000 தான் சேவிங். இது ஜனவரி மாதம் ஃபஸ்ட் இயரில். ஸோ அப்படியே டிசம்பர் மாதம் வரைக்கும் இது தான். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் இயர் ஆரம்பிக்குது ஜனவரி மாதம். அவளோட சேலரி எவ்வளோ கூடுது? 1,500 கூடுது. ஸோ 15,000 + 1,500. ஸோ 16,500 அவளோட சேலரி. எக்ஸ்பென்ஸு பார்த்தீங்கன்னா 13,000லேருந்து 900 கூடுது. அப்போ 13,900 அப்படின்றது அவளோட செலவு. ஓகேங்களா?
ஸோ அப்போ சேவிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16,500 சேலரி வாங்குறவ 13,900 செலவு பண்ணிடுறான். ஸோ செலவு பண்ணிட்டான்னா அவள் எவ்வளோ சேவ் பண்ணுவான் மீதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,600 சேவ்ஸ் மீதி சேவிங்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எடுக்க வேண்டியது இதுதான். செகண்ட் இயரில் அவள் வந்து இவ்வளோ சேலரி வாங்குவான், அவளோட செலவு இவ்வளவு, சேவிங்ஸு இவ்வளவு. ஓகேங்களா? ஸோ அப்போ அவன் என்ன கேட்குறான், இந்த சேவிங்ஸு 2,600 20,000 மாறுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் இயர். அதே மாதிரி தேர்ட் இயர் போனீங்கனாலுமே 1,500. இது வந்து செகண்ட் இயர் ஃபுல்லாக ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும். தேர்ட் இயர் போகும்போது ஜனவரி மாதம் 16,500ல இருந்து 1,500 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 18,000 சேலரி வாங்குவா. 19,000 சாரி 13,900லேருந்து 900 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 14,800 செலவு பண்ணிடுவா. அவளோட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 18,000ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 14,800 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ 3,200ன்னு வரும் அவளோட சேவிங்ஸு. ஸோ இந்த மாதிரி அவளோட சேவிங்ஸு ஃபஸ்ட்டு மந்த்து 2,000, செகண்ட் மந்த் 2,600, தேர்டு மந்த்து 3,200. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது அவளோட இந்த மாதிரி இருக்க 3,200 20,000 மாறணும்னா எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்றது அவன் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வழக்கம் போல் எழுதக்கூடிய அந்த ஃபார்முலாவில் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அவன் சேவிங்ஸு கேட்டதுனால ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டேட்டாவை சேவிங்ஸில் தான் எடுக்க போகிறோம். எல்லாமே டேட்டா சேவிங்ஸில் வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்துன்றதுனால A = 2,000. ஓகேங்களா? ஸோ செகண்ட் மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது A + D. ஓகேங்களா? ஸோ இது வந்து T1. நெக்ஸ்ட்டு வரக்கூடியது T2. எங்கே எழுதுறதுனே தெரியலை, அதுக்காக தான் குழப்பமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது A. செகண்ட் டேர்ம் A + D எவ்வளோ வருது? 2,600. ஸோ தேர்ட் மந்த்து 3,300. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஸ் = T2 - T1. T2 வந்து 2,600, T1 வந்து 2,000. ஸோ எவ்வளோ வருது? 600 வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வரக்கூடியது D வந்து 600, A வந்து 2,000. என்ன கேட்டிருக்காங்க? அந்த லாஸ்ட் இயர். ஸோ லாஸ்ட் இயர் என்னன்னு தெரியாது. அதாவது எந்த வருஷத்தில் அவளோட சேலரி சேவிங்ஸ் வந்து 20,000 இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ TN = 20,000. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இப்போ N = என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா TN = A + N - 1 × D. இந்த ஃபார்முலா தான் நமக்கு தெரியும். ஸோ N தான் கேட்டிருக்காங்க. அழகாக என்ன கண்டுபிடிக்கலாமா? TN = 20,000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் போட்டு பாருங்கள். A = 2,000, Nன்றது தெரியாது, D வந்து 600, TN வந்து 20,000. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். 2,000 + N × 600, 600 N - N × 1 × 600 - 600. ஓகேங்களா? ஸோ இப்போ 2,000 - 600 1,400 + 600 N = 20,000. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு எண்ணை மட்டும்தான் தேவை. அதனால் எண்ணை மட்டும் அந்த பக்கம் வச்சுட்டு இந்த 1,400 இங்கிட்டு கொண்டு வரும்போது 20,000லேருந்து 1,400 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ வரும்? 18,600. ஓகேங்களா? ஸோ அப்போ N = 18,600 மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய 600 ஈக்குவல் அந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய 600 ஈக்குவல் அந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணும்போது ஒரு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா, இந்த டபுள் ஜீரோ இருக்குது, இங்கேயும் டபுள் ஜீரோ இருக்குது, டேரெக்டாக கட் பண்ணிடுங்க. இந்த 0 கட் பண்ணிடுங்க. எத்தனை ஜீரோ இருக்கோ அதே மேலே கட் பண்ணிங்கன்னா நமக்கு சின்னதாக மாறிடும். ஸோ கட் பண்ணுறது ஈஸி. இப்போ பாருங்கள், 6ஐயும் 186ஐயும் மட்டும் நம்ம கட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ கட் பண்ணிங்கன்னா 3 6 are 18, நெக்ஸ்ட்டு 1 6. ஸோ N = 31 அப்படின்னா அவள் 20,000 சேலரி வாங்க 31 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? 20,000 சேவிங்ஸ் பண்ண 31 இயர்ஸை ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லியிருப்பாங்க. பட் ஈஸியாக நம்ம அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணிங்கனாலே போதும். அழகாக நம்ம வாட்டுக்கு கடகடன்னு செய்யலாம். நம்மளுக்கு தேவையானது இந்த ஒரு ஃபார்முலா தான். இந்த ஒரு ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய டேட்டாவை அந்த டேப்லர் காலத்தில் இருந்து எடுத்தோம் அப்படின்னா, ஓகேங்களா? ஸோ இந்த டேப்லர் காலத்தில் இருந்து அந்த ஒரு ஃபார்முலாக்கான டேட்டாவை எடுத்தோம்னாலே போதும் தான். நம்ம அழகாக செஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு தடவை சொல்லிடுறேன்.
ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இதை பற்றி அதிகமாக பேசலை. அவங்க கொடுத்துருக்கிறது ஹிண்ட்ஸ் தான். 15,000 ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்குறான். 1 இயர் ஃபுல்லாக அதான் 15,000 தான். அதில் எக்ஸ்பென்சஸ் 13,000 செலவு பண்ணிடுறான். 15,000 30,000 13,000 செலவு பண்ணிடுறான். சேவிங்ஸு 2,000. இது ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயரில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. 15,000 1,500 சேலரியை கூட்டி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ 16,500 வரும். எக்ஸ்பென்ஸு 13,000 900 அதிகப்படுத்துகிறாங்க செலவை. ஸோ அதிகப்படுத்தும் போது செலவு 13,900 மாறுது. ஓகேங்களா? ஸோ அப்போ சேவிங்ஸ் எவ்வளோ வரும்? ஸோ இது வாங்குகிற சம்பளம் இது செலவு பண்ணுறாங்க அப்படின்னா இதுலேருந்து இதை கழிச்சா வரக்கூடியதான் சேவிங்ஸு. ஓகேங்களா? வாங்குகிற சம்பளத்துலேருந்து செலவு கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது தான் சேவிங்ஸு. ஸோ அப்படி தான் 2 மாதம் கண்டுபிடிச்சிருக்கோம். 3ஆவது மாதமும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இது கூட அதிகம் தேவையில்லை. நமக்கு இது 2 கண்டுபிடிச்சிட்டாலே போதும் தான். ஸோ இதில் இருந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர் 2,000 சேவ் பண்ணியிருக்கான். செகண்ட் இயரில் 2,600 சேவ் பண்ணியிருக்கான். அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா என்னது? D = T2 - T1. ஓகேங்களா? ஸோ T2ன்றது 2,600, T1ன்றது 2,000. ஓகேங்களா? ஸோ T1ன்றது 2,000, T2ன்றது 2,600. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா கூட எழுத உங்களுக்கு வேணாம். ஸோ T2ன்றது 2,600 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 600 அப்படின்றது தான் D. ஓகேங்களா? ஸோ அப்போ லாஸ்ட் டேர்ம் TN தான் கேட்டிருக்கான். எவ்வளவு 20,000 வரணும்னா எவ்வளவு நாள் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ N = என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ அந்த A கண்டுபிடிச்சிட்டோம், D கண்டுபிடிச்சிட்டோம், TN தெரியும். ஸோ அதை இந்த ஃபார்முலாவில் போட்டு பார்க்குறோம். ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வழக்கம் போல் கடன்னு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ புரியும். ஈஸியாக தான் இருக்குது கொஸ்டின்னு. பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் எதுவும் இருந்தால் பாஸ் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த சாப்டரில் பார்ப்போம்.